இங்கே கூட்டத்துக்குள் வருகின்ற பொழுதே மிகச் சிறப்பாக எழுச்சியாக ஆரவாரத்தோடு இந்த கூட்டத்துக்கு அழைத்து வந்தார். கிராமத்திலே சொல்லுவார்கள், விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொல்லுவார்கள். அடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி நிச்சயிக்கப்பட்டது இந்த வரவேற்பு மூலமாக. அதோடு நம்முடைய மாநில தலைவர் சகோதரர் நெல்லை முபாரக் அவர்கள் எஸ்டிபி கட்சியை கண்ணை இமைவாப்பதை போல காத்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலே இருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு அவர் துணை நிற்கின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது மனதார அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு காலத்துடைய நேரம் கருதி நிறைய பேர் இருந்தாங்க, பேச முடியல. எஸ்டிபி கட்சியினுடைய பல்வேறு மாநில தலைவர்கள், அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இங்கே கூட நம்முடைய சாமிஜி அவர்கள் பேசுகின்ற பொழுது இங்கே மதச்சார்பை பற்றி பேசினார். மதச்சார்பின்மையை இங்கே மேடையிலே பார்த்தா தான் காண முடியும். இங்கேதான் மதச்சார்பின்மை இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வீரவசனம் பேசுறீங்க, அவருடைய கூட்டணி கட்சியிலும் வீரவசனம் பேசுகிறாங்க. அவர்கள் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் தான் மதச்சார்பின்மையை கடைபிடிப்பதாக ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே மதச்சார்பின்மை உள்ள ஒரு கூட்டம் என்றால் இன்றைக்கு நடக்கின்ற கூட்டம் தான் மதச்சார்பின்மை கூட்டம். இங்கே நெல்லை முபாரக் அவர்கள் அனைவரையும் அழைத்து இங்கே அமர வைத்திருக்கின்றார். எங்கே கிறிஸ்துவ பாதையாரை இங்கே அழைத்து வைத்திருக்கிறார், ஃபாதரை அழைத்து அமர வைத்திருக்கின்றார். அதே போல ஐயா அவர்கள் இங்கே பேசினார், அழகாக பேசினார். அவர் இந்துவாக இருந்தாலும் நாட்டு மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக சுருக்கி விவரமாக பேசினார். இந்து கடவுளை பற்றி பேசினார். அவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றார். ஆகவே இஸ்லாமிய சகோதரர்களும் மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள். இதுதான் மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டு கூட்டம். வாயளவில் பேசினால் போதாது, சர்க்கரை என்று சொன்னால் இனிக்காது, வாயில் போட்டத்தால் இனிக்கும். அது இங்கே இனித்துக் கொண்டு இருக்கின்றது இந்த கூட்டத்திலே. அது மட்டுமல்ல, இங்கே பேசியவர் பல பேர் இங்கே கருத்துக்களை சொன்னார்கள். நான் முதலமைச்சராக என்று கனவில் கூட நினைக்கவில்லை. உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன். அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார். இன்றைய முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசினார். உழைப்பென்று தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்றார். நான் கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து உழைத்து கட்சிக்கு பொதுச் செயலராகினேன், நாட்டிற்கு முதலமைச்சராகினேன். நீங்க எப்படி ஆனீங்க? உங்க அப்பா முதலமைச்சராக இருந்தாரு, உங்க அப்பா திமுக கட்சி தலைவராக இருந்தாரு, நீ எம்எல்ஏ ஆன, இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிற. உழைப்பு பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர், நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர், எப்பொழுதுமே வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படக்கூடிய முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாடு முதலமைச்சராக தான் இருக்க முடியும். இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே, மேடைகளே அமர்ந்திருக்கின்றார்களே, அத்தனை பேர் உழைப்பாளிகள், சொந்த காலிலே நின்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஸ்டாலின் அவர்களே, நீங்க எந்த அளவுக்கு கொச்சை வார்த்தைகளை பேசினாலும், கொச்சையாக எங்களை வசபாடினாலும், உழைப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். அதை போலதான் எஸ்டிபி கட்சியும் உழைக்கின்றவர்கள்.
மற்றவருக்கு சளைத்தவர்கள் அல்ல. எதை பற்றியும் கவலைப்படாமல் இங்கே இருக்கின்ற மதச்சார்பை என்ற அற்புதமான கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி, அதுவும் அருமையான தலைப்பு, வெல்லட்டும் மதச்சார்பை, அருமையான தலைப்பை கொடுத்து பிரம்மாண்டமான கூட்டம். இந்த கூட்டத்துக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா குடும்பம் குடும்பமாக நம்ம இஸ்லாமிய சகோதரிகள் வந்து அமர்ந்து இந்த கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறார் சொன்னால் எந்த அளவுக்கு இந்த கூட்டம் சிறப்பாக அமைந்திருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். முதலாவதாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு அமையும். அதோடு மதுரை ஒரு ராசியான மண், மதுரை மண் ராசியான மண். இந்த ராசியான மண்ணில் தான் எஸ்டிபிஐ கட்சி மாநாடு நடக்கிறது. மதுரையில் தொட்டது துலங்கும். இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி கிட்டும், சந்தேகமே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநாடும் அண்மையில் தான் நடைபெற்றது. மிகச் சிறப்பாக எழுச்சியாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை வியக்கின்ற அளவிற்கு சுமார் 15 லட்சம் பேர் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அதே போல எஸ்டிபிஐ கட்சி எங்கே பார்த்தாலும் மனித தலைகளாக பார்க்கிறோம். சாலை இருபுறம் மக்கள் நடமாட்டம். நான் வருகின்ற பொழுது 3 கிலோமீட்டர் சாலையிலே வாகனம் அணிவித்து நின்றது. அதனாலதான் நம்முடைய மாநில தலைவர்கிட்ட சொன்னேன், எனக்கு பின்னால் நீங்க பேசுங்க, ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த மாநாட்டில் என்ன பேசுவார் என்று கேட்பதற்காக பல மைல் தூரத்திலிருந்து எஸ்டிபிஐ தொண்டர்கள் அணி அணியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். பொறுமையாக நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதான் எனக்கு மிந்தி பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்தார்கள். எதற்காக சொல்லி சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஆட்சி செய்திருக்கின்றது. 30 ஆண்டு காலத்தில் மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது. இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் அதிமுக அரசாங்கம். அப்படித்தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்தார்கள். இதே புரட்சி தலைவி அம்மாக்கள் 15 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 4 ஆண்டு காலம், சுமார் 30 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அவை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்களோடு இணைத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு நிச்சயம் எதிர்காலத்திலே நீங்கள் எண்ணுகின்ற அளவிற்கு மகிழ்ச்சி கிட்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி, யார் சேர்ந்தாலும் அதை நாங்கள் வளர்ப்போம். அதுதான் அதிமுக அடிப்படை. திமுகவோடு யார் சேர்ந்தாலும் பின்னுக்குத்தான் பின்னடைவுதான் ஏற்படும். 10 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலமாக திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி ஏதாவது பேச முடிகிறதா? நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனையை சொல்ல முடிகிறதா? இல்லையே. அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பற்றி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார். எடப்பாடி அடிமை. நாங்கள் எந்த கட்சிக்கும் அடிமை இல்லை, நாங்களும் யாரையும் அடிமைப்படுத்துவது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி. ஒரு சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும். எஸ்டிபி கட்சி எப்படி இருக்கின்றதோ அதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி. மதத்திற்கும் ஜாதிற்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்தந்த மதம் அவர்களுக்கு புனிதமானது. அதைத்தான் எங்களுடைய தலைவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். அந்த வழியிலே தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம்.
இன்றைக்கு ஆட்சியாளர்கள் எப்படியாவது ஆட்சி பிடிக்க வேண்டும் என்பதிலே தான் குறிக்கோளாக இருக்கின்றார்கள். மத்தியிலே ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள். ஆனால் மக்களை பற்றி கவலை இல்லை. கோடி கோடியாக கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மத்தியிலே ஆட்சி அதிகார குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கூட்டணி அங்கம் வைக்கின்றார்கள். மக்களை பற்றி கவலை இல்லை. ஏன் சுமார் 15 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்களே, இந்த சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தார்கள்? ஏதாவது செய்தார்களா? மத்தியிலே ஆட்சி அதிகாரம், மாநிலத்தில் ஆட்சி அதிகாரம். அப்பொழுதெல்லாம் மக்கள், சிறுபான்மை மக்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் தேர்தல் வந்துவிட்டால் போதும், அழகாக பேசுவார்கள், கவர்ச்சிகரமாக பேசுவார்கள். ஏதோ ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்று என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டு மக்களை மறந்து விடுவார்கள், வீட்டு மக்களைத்தான் பார்ப்பார்கள். அதுதான் திமுகவுடைய கொள்கை. இன்றைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் ஒரு மாநாடை பேசிக் கொண்டிருக்கிறார். மாநாடை ஏற்படுத்தி உலக முதலீட்டாளர் மாநாடு என்று, அதிலே சுமார் 3000 பேர் கலந்து கொள்வார் என்று சொன்னார். 3000 பேரா தொழில் செய்யறதுக்கு வராங்க. அத்தனையும் ஃபோர்ஜரி. 3000 பேர் தமிழகத்துக்கு வந்து தொழில் செய்ய வர்றாங்களா? எத்தனை ஆயிரம் கோடி நீங்க தொழில் முதலீட்டு ஈர்க்க போறீங்க? ஏற்கனவே உலக முதலீட்டாளர் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க. அதுல எவ்வளவு கோடி முதலீடு தமிழகத்துக்கு வந்திருக்குது, அதனால எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கு என்று வெள்ளை அறிக்கை விட முடியுமா? மக்களை ஏமாற்றுவது கைவந்த கலை அவர்களுக்கு. அதோடு திமுக ஒரு பச்சோந்தி. திமுக ஒரு பச்சோந்தி. திமுகவுக்கு வேண்டி வருது அதிகாரம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ திரு கருணாநிதி ஆட்சி செய்தார், அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார், அதுக்கு பிறகு அவருடைய மகன் ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறார். நாட்டு மக்களை பற்றி கவலையே கிடையாது. நாட்டு மக்கள் எக்கேடு கெட்டு போனா என்ன, அவருக்கு என்ன கவலை? இதை எதற்காக சொல்லின்னு சொன்னால், நம்ம அத்தனை பேரும் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அரசாங்கம் சிறப்பாக இருந்தால்தான் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும். இன்றைய ஆட்சியாளர்கள் செய்கின்ற தவறால், அடிக்கின்ற கொள்ளையால் இன்றைக்கு தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மண்ணிலே இருந்த ஒரு அமைச்சர் குறிப்பிடுகின்றார், ஒரு நிதியமைச்சர், நித்த படித்தவர், பொருளாதார நிபுணர் சொல்லுகிறார், திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டு சொல்கிறார். அப்படி என்றால் 2 ஆண்டு கால ஆட்சியிலே, அவர் சொல்லுகின்ற போது 2 ஆண்டு ஆட்சி காலத்திலே 30,000 கோடி கொள்ளையடித்துதான் திமுகவுடைய சாதனையாக மக்கள் பார்க்கின்றார்கள். அந்த பணத்தை எல்லாம் இங்கே இருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய வளத்திற்கு பயன்பட்டிருந்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக உங்களை பாராட்டியிருப்பார். அத்தனை பணத்தையும் கொள்ளையடிச்சு என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஆகவே கொள்ளையடிப்பது ஒன்றுதான் குறிக்கோளாக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. அந்த கட்சியில் எதுவுமே பார்க்க முடியாது. மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் யாரோடையும் கூட்டணி வைப்பாங்க. 1996 பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் தேவகவுடாவோடு வச்சிருந்தார். பிறகு மரியாதைக்குரிய ஐக்கிய குஜரால் கவர்மெண்ட்ல இருந்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட 1999 இருந்து 2004 வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. இலாக்கா இல்லாத அமைச்சரா முரசொலி மாறன் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இருந்தார். இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார். அப்பெல்லாம் திரு ஸ்டாலினுக்கு கண்ணுக்கு தெரியல, ஞாபகம் அல்ல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
கூட்டணி வச்சதையும் ஆகா அதிமுக கூட்டணி வைக்கணும்னு சொல்றாங்க. நன்றாக சிந்திக்க வேண்டும். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. எந்த காலத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை விட்டு கொடுக்காது. அதில் உறுதியாக இருக்கின்றோம். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி. நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்களா அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம். அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும். நாங்கள் தெளிவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயற்குழு கூட்டத்திலே தலைமை கழகத்தில் நடைபெற்ற பொழுது இனி பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விட்டோம். அதற்கு பிறகு ஸ்டாலின் மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கள்ள தொடர்போடு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன வார்த்தையெல்லாம் போட்டு பேசுறாரு பாருங்க. அவர் பொறுக்க முடியல. இதுவரைக்கும் சிறுபான்மை மக்களை ஏமாற்றி தந்திரமாக வாக்குகளை பெற்று வந்த திரு ஸ்டாலினுக்கு காய்ச்சல் வந்து விட்டது, சுரம் வந்து விட்டது, பிதற்றிக் கொண்டிருக்கின்றார் இன்றைய நிலைமையிலே. அதற்கு காரணம் இங்கே அமர்ந்திருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் அப்படி அல்ல. நான் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து வந்தவன். வார்த்தை தான் முக்கியம். சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாரக மந்திரம். அதுதான் எங்களுக்கு எங்களுடைய தலைவர்கள் வழிகாட்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதை உறுதிபட நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இங்கே கூட பேசுகின்ற பொழுது சிஏ பற்றி பேசினார்கள். நான் முதலமைச்சராக இருந்தேன். எவ்வளவு இக்கட்டான காலம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். 4 பேர் தாங்க அதிகம், 4 பேர் அதிகம். அந்த 4.5 ஆண்டு காலம் நான் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இப்பொழுது வெளியில் ஒருத்தர் போயிருக்காருல்ல, அவரை வச்சுக்கிட்டையும் நான் காலத்தை ஓட்ட வேண்டியதா இருந்தது. அவரு நான் ஓட்டு போட்டிருந்தா, நான் எதிர்த்து ஓட்டு போட்டிருந்தா ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு. அவர் எதிர்த்து ஓட்டு போட்ட பிறகு ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சி. அது மறந்துகிட்டு பேசுறாரு. யார் என்று உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களெல்லாம் வைத்துக் கொண்டுதான் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி. இதையும் புரட்சித் தலைவர் அம்மாள் கிட்டத்தட்ட 2 மாத காலமாக தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் சென்று ரத்தத்தை விரிவாக சிந்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை உருவாக்கி தந்தார்கள். அந்த உருவாக்கிய அரசை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் சகித்துக் கொண்டிருந்தோம். பல்வேறு பிரச்சனைகள், கொஞ்சம் லஞ்சம் அல்ல, அத்தனை இடர்பாடுகளிலும் நாங்கள் சகித்துக் கொண்டுதான் ஒரு சிறப்பான ஆட்சியை அதிமுக அரசு நாட்டு மக்களுக்கு தந்தது. அப்பொழுது கூட போராட்டம் நடைபெற்றது. சிறுபான்மை மக்கள் போராட்டம் செய்தீர்கள், முழு பாதுகாப்பு கொடுத்தோம். யார் கேட்டாலும் எப்பொழுது வேண்டாலும் போராட்டத்திற்கு நாங்கள் அனுமதி கொடுத்தோம். இந்தியாவிலேயே அதிக போராட்டம் நடைபெற்ற காலம் அம்மா அரசு இருந்த பொழுதுதான். பல்லாயிரக்கணக்கான போராட்டம். அவரவர் இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு போராடுவதற்கு. அவள் உரிமைக்காக அவள் போராடுகின்றார்கள். அதை நாங்கள் எப்பொழுதும் தடுப்பது கிடையாது. யாராக இருந்தாலும் அவர் உரிமைக்காக போராடுகின்ற பொழுது தடுக்காமல் அவருக்கு அனுமதி கொடுத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். இன்றைய ஆட்சியாளர்கள் அப்படியா இருக்கிறாங்க. இந்த பஸ்ல வந்துட்டு இருக்கிறாங்க, பல பேர் வந்துட்டு இருக்காங்க, திருப்பி விடுறாங்க. நான் வரும்போது கூட அனுபவிச்சவர் வேலுமணியோடு நாங்கள் வந்துட்டு இருந்தோம். 2 பேரும் சேலத்திலிருந்து அங்கங்க பஸ் நிறுத்தி உள்ள ஏறி செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா, இப்படி இந்த மண்ணிலேயே இப்படிப்பட்ட ஒரு சித்திரவாதையா? எண்ணி பாருங்க, எவ்வளவு கொடுமையான செயல். அவளுடைய கட்சி மாநாட்டுக்கு செல்லுகின்றார்கள். அதிலே உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கின்றது? அதை கூட பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொள்ள முடியவில்லை. இன்றைய ஆட்சியாளர்களுக்கு அங்கங்கே வாகனங்களை நிறுத்தி திருப்பி விட்டு இந்த அரங்குக்கு, இந்த மைதானத்திற்கு வர வேண்டிய எஸ்டிபிஐ தொண்டர்களை வேறு பகுதிக்கு திருப்பி விடுகிறார்கள். பல இடத்திலே போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி வாகனம் செய்ய முடியாத ஒரு சூழலை நாங்கள் பார்த்தோம். 3 கிலோமீட்டர் வாகனம் அணிவகுத்து நின்று கொண்டிருந்தது. அவெல்லாம் இன்னும் வந்திருப்பாங்களா வந்திருக்க மாட்டாங்களே தெரியல. அந்த அளவுக்கு
ஒரு இடையூறு செய்வது, இப்படிப்பட்ட ஆட்சியாளர் தான் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு மதுரையில் நடைபெற்றது. வீர விளையாட்டின் பொன்விலை எழுச்சி மாநாடு நடைபெற்றுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் வாகனத்தை நிறுத்தி விட்டார்கள். அந்த அரங்கத்துக்கே வர முடியல. நைட் 2 மணி 3 மணிக்கு வந்து அந்த மைதானத்தை பார்த்துட்டு சென்றாங்க. ஆக திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, சீப்பு ஒழிச்சுட்டா கல்யாணம் நின்று போயிடணும். நிச்சயமாக எங்கே இருக்கிற எஸ்டிபிஐ தொண்டர்களை வேறு பகுதிக்கு அனுப்பினாலும் அவருடைய உள்ளம் எப்பொழுதும் உறுதியாக இருக்கின்றது. ஒன்றும் செய்ய முடியாது ஸ்டாலின் அவர்களே. அதோடு நேரம் வேற குறைய போச்சு. நிறைய பேசலன்ட்டு தான் வந்தேன். ஆனால் வருகின்ற பொழுது பல்வேறு வரவேற்பு இருந்த காரணத்தினாலே உரிய நேரத்துக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் கிடைக்கின்ற நேரத்தை சரியான முறையில் நான் பயன்படுத்தி உங்களுக்கு சில தகவலை இந்த நேரத்தில் தெரிவிக்க வேண்டியது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறுபான்மை மக்களுக்கு நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புனித ரமலான் மாதத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பெருமக்கள் அவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு அந்த ரமலான் மாத காலத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி வழங்குகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஆண்டுக்கு 5300 டன் மெட்ரிக் டன் கொடுத்தோம். அதை இன்னைக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல 2001ஆம் ஆண்டு மாண்பு புரட்சித் தலைவர் அம்மாவால் துவங்கப்பட்ட என தலைமையிலான கழக ஆட்சி திட்டம் தமிழகம் முழுவதும் நாங்கள் தொடர்ந்து நடத்தினோம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகளை விலையில்லாமல் கொடுக்கின்ற அரசு அதிமுக அரசு தான். அதே 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசு நிதி வழங்கிட்டு வந்தது. 2019ஆம் ஆண்டு திடீரென்று அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கின்ற அந்த நிதி நிறுத்தப்பட்டு விட்டது. என்னிடத்திலே இஸ்லாமிய பெருமக்கள் வைந்து நிறுத்தப்பட்ட நிதி மீண்டும் திருப்பி நீங்கள் தொடர வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மாநில அரசு நிதியிலிருந்து தொடர்ந்து நாங்கள் வழங்கினோம். அதுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு அந்த நிதி போதாது என்று கேட்டார்கள். அந்த நிதியை உயர்த்தி 12 கோடி ரூபாய் நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அப்பொழுது 8166 இஸ்லாமிய சகோதரர்கள் பெருமக்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஹஜ் புனித பயணம் தங்கி செல்ல, ஹஜ் புனித பயணம் செல்வதற்கு சென்னையில் தங்கி செல்ல இஸ்லாமிய பெருமக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அம்மாவுடைய அரசு சென்னையில் ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு 15 கோடி ரூபாய் அம்மாவுடைய அரசு தான் அந்த திட்டத்துக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2016 முதல் காட்சிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புதவி வழங்கும் திட்டத்தை துவங்கியதும் அம்மாவுடைய அரசு தான். உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளிகள் எண்ணிக்கை 2400 2600 உயர்த்தப்பட்டது. அதே போல அம்மாவுடைய அரசு ஓய்வூதிய தொகை 750 3000 உயர்த்தப்பட்டது. உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் மானியம். இருசக்கர வாகனம் வாங்கின்ற பொழுது அந்த மானியத்தையும் அந்த விலைக்கு ஏற்றவாறு 50% இந்த 25,000 ரூபாய் இருந்தால் வழங்கப்படும். அதுக்கு மேலதான் கூடுதலாக நிதியும் வழங்கப்பட்டது. வக்ஃப் வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியமானது அரசு 2 கோடி ரூபாயாக உயர்த்தியது. பள்ளி வாசல்கள், தர்காக்கள், பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள தொகுப்பு நிதி 3 கோடி ரூபாய் உருவாக்கப்பட்டது. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொடரும் முறையை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது. 2018ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்டம் கஜா புயல், அங்கே கனமழை பொழிந்தது. அங்கே நாகூர் தர்கா குளக்கரை சுற்றுச்சுவர் இடிந்து சரிந்து விட்டது. நான் நாகூர் தர்காவுக்கு சென்று அங்கே தொழுகை நடத்திவிட்டு
அந்த குளக்கரையை அங்கே இருக்கின்ற இஸ்லாமிய பெரியவர்கள் சுற்றி காட்டினார்கள். இதை அரசு தான் செலவு செய்து கட்டி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். உடனடியாக 4,25,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த நாகூர் தர்கா குளக்கரையை சீர் செய்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். சீராபுராணம் ஈற்றிய உமரப்புலவருக்கு எட்டயபுரத்தில் பணிமண்டபம் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் அவர் பிறந்த நாளான அக்டோபர் 23 அரசு விழாவாக கொண்டாடுவதால் பல்கலைக்கழகத்தில் அவர் பெயரால் தனி அறிக்கை அமைத்து அம்மாவுடைய அரசு. சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அமைத்தது அதிமுக அரசாங்கம். தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக முதலில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணி திருமதி அஸ்வின் அகமது IAS நியமித்ததும் அதிமுக அரசாங்கம். 2002ஆம் ஆண்டு இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி டாக்டர் மறைந்த ஜனாதிபதி அவர்கள் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற தான் வாக்களித்து அவரை இந்த நாட்டுடைய ஜனாதிபதி ஆக்குவதற்கும் உறுதுணையாக இருந்தது. சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் நாட்டுடைய ஜனாதிபதி ஆவதற்கு அடித்தளம் வழங்கியதும் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. அதே போல அம்மாவுடைய அரசு பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை 2010 ராமநாதபுரத்திலே துவங்கப்பட்டது கல்லூரி. இஸ்லாமிய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று 2014ஆம் ஆண்டு திண்டுக்கல்லில் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் ஆகியோர் நினைவாக அவர்கள் வாழ்க்கை வரலாறு குறித்து கல்வெட்டுடன் கூடிய மணிமண்டபத்திற்கு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவின் போது திறந்து வைக்கப்பட்டது. கண்ணிமிக்க காயிலை இல்லத்தவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்ததும் அதிமுக அரசாங்கம். இப்படி இஸ்லாமிய பெருமக்களுக்காக பல்வேறு நன்மைகளை செய்த ஒரே கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது பல்வேறு வாக்குறுதிகள் அளித்தாங்க. அதில் ஒன்று, சிறையில் வாடுகின்ற இஸ்லாமியர்களை விடுதலை செய்யப்படும் என்ற ஒரு வாக்குறுதி. ஆட்சிக்கு வந்த பிறகு காற்றிலே பறக்க விட்டு விட்டார்கள் அவர் வாக்குறுதியை. 42 அப்பாவி முஸ்லிம் இளைஞர்கள் 25 ஆண்டு காலமாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாடிக்கொண்டவர்களை இந்த அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசாங்க கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தமிழக சட்டமன்றத்திலே நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தோம். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அப்பொழுது பேசுகிறார் திரு ஸ்டாலின், திடீரென்று எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி இஸ்லாமிய மீது பாசம் பொங்குகிறது என்று சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, ஏற்கனவே ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே 7 பேர் குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் சிறையிலே இருந்தார்கள், சிறையிலே வாடிக்கொண்டிருந்தார்கள். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்களிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று முதலில் பரோலில் விட்டோம். பிறகு அவளை விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதே வேளையில் திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அப்பொழுது அந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த அமைச்சரவை கூட்டத்திலே திரு கருணாநிதி அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவு, திருமதி நளினிக்கு பெண் குழந்தை இருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய தண்டனை குறைக்கலாம், மற்றவர்களுக்கெல்லாம் நீதிமன்றம் அளித்த தண்டனை நிறைவேற்றலாம் என்று அமைச்சரவையிலே நிறைவேற்றப்பட்டார்கள். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை விடுதலை செய்கின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அவர்களை போராட்டம் நடத்துகிறார்கள்.
யாரை விடுதலை செய்யக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றினார்களோ அந்த கட்சியை சேர்ந்தவர்களே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாடகத்தை அரங்கேற்றிய கட்சி திமுக கட்சி, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. இன்றைக்கு சிறையில் வாடிக்கொண்டிருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வருகின்ற பொழுது ஏன் ஆதரிக்க மறுக்கின்றீர்கள்? நீங்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது சிறுபான்மை மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீர்களே, அதைத்தானே நாங்கள் கேட்கின்றோம். இருப்பினும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது வீட்டு வரி 100% உயர்வு, கடைவரி 150% உயர்வு. இங்க இருக்கிற சிறுபான்மை மக்கள் பெரும்பாலும் தொழில் செய்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சிறுபான்மை மக்கள் தொழில் செய்து வாழ்கின்ற இந்த மக்களுக்கு மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடைவரி உயர்வு எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? அவர்கள் கண்ட பலன் துன்பம் தான் அவர்கள் கண்ட. இந்த 2 ஆண்டு கால ஆட்சியிலே மக்கள் கண்ட பலன் என்ன? போகும் வேதனை தான் அவர்கள் கண்ட பலன், துன்பம் தான் அவர்கள் கண்ட பலன். இந்த ஆட்சி மட்டுமல்ல எப்பொழுது போகும் என்று மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். எஸ்டிபிஐ கட்சியும் அண்ணா திமுகவும் எதிர்காலத்தில் மிக சிறப்பாக மக்கள் பணி செய்வதற்கு அடித்தளம் அமைக்கப்பட்டது என்று சொன்னார்கள். அது உண்மை. எஸ்டிபிஐ கட்சியும் இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமைத்து இங்கே வந்திருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய ஆதரவோடு, மேடையிலே வீட்டுக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய தலைவர்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று நாடாளுமன்ற தேர்தலிலும் 40க்கு 40 இடங்களில் நாம் வெல்வோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று, நம்முடைய கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே மக்களுடைய பிரச்சனை எழுப்புவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் வளம் பெற வேண்டும் என்றால் அதுக்கு தேவையான நிதியை பெறுவதற்கு நாங்கள் போராடுவோம். நாடாளுமன்றத்திலே தமிழகத்திற்கு புதிய புதிய திட்டங்கள் கொண்டு வருவதற்கு நம் கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்போம். தமிழ்நாடு தான் நம்மளுக்கு தாய் நாடாக விலகிக் கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வளம் பெற வேண்டும், தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும், தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக உருவாக வேண்டும். அது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் தங்கள் வாழ்நாளிலே சாதித்து காட்டினார்கள். அதை தொடர்ந்து அம்மாவுடைய அரசும் சாதித்து காட்டியது. இடையிலே வந்த அரசாங்கம் இன்றைக்கு சீரழித்து விட்டது. அதை சீர் செய்ய வருகின்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுபான்மை மக்கள் ஆதரிக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற தலைவர்கள் துணையோடு நாமும் இணைந்து பணியாற்றி சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நாடாளுமன்ற தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி சிறுபான்மை மக்கள் பாதிக்கின்ற பொழுது நாம் ஒன்றாக சேர்ந்து நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்போம், வெற்றி பெறுவோம். இந்த மண்ணிலே பிறந்த எந்த ஒரு சிறுபான்மை மக்களும் பாதிக்க கூடாது. அதற்கு கண்ணை இமை காப்பதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை பாதுகாக்கும் என்று சொல்லி காலத்துடைய நேரம் கருதி, ஏன்னா 8:15 நான் விமானத்தில் செல்ல வேண்டியிருக்கு சென்னைக்கு. நாளைக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கின்றதுனால எனக்கு பின்னாலே உங்களுடைய மாநில தலைவர் அழகாக அற்புதமாக பேச இருக்கின்றார். இங்கே இவ்வளவு சிறப்பாக எழுச்சியாக தமிழகமே வியக்கக்கூடிய அளவிற்கு எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநில மாநாடு ஒரு சிறப்பான மாநாடு என்று மக்கள் பேசுகின்ற அளவுக்கு, மதச்சார்பின்மை என்று சொன்னால் இந்த மாநாடு தான் ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்கின்ற அளவிற்கு மிக எழுச்சியாக சிறப்பாக மாநாடை நடத்திய இந்த
கட்சியுடைய மாநில தலைவர் அறிவிச்சார் நெல்லை முபாரக் அவர்களுக்கும், மேடையிலே வீட்டுக்கின்ற அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற SDPI கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெருமதிப்பிற்குரிய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு நன்றி. ஒரு சிறிய அறிவிப்பு. லட்சக்கணக்கான மக்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய பங்களிப்பை எதிர்பார்த்து உங்களுக்கு மத்தியிலே நமது தோழர்கள் வாளி ஏந்தி வருவார்கள். உள்ளம் பூரித்தது போல அந்த வாளியும் பூரிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு தங்களால் இயன்ற என்று சொல்வதை விட இருப்பதை கொடுத்து விட்டு செல்லுங்கள் அன்போடு வேண்டுகோள் என்று நிறைவு செய்கின்றேன். அடுத்ததாக நூர் இஸ்லாம் மஸ்ஜித் ஈரோடுடைய தலைமை இமாம் AS முகமது தையீப் தாவூதி தேவ்பந்த் அவர்களுக்கு மாநாட்டினுடைய நினைவு பரிசை மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய நிஜாம் சாஹிப் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக மாநாட்டினுடைய சிறப்புரையை அல்ஹாஜ் AS முகமது தையீப் தாவூதி பாஜில் அவர்கள் நம்மிடையே சிறப்புரை ஆற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படை துர்க்கின் எப்படை வெல்லும் என்ற சொல்லுக்கு இணையாக மிக சீரும் சிறப்பாக இங்கே நடைபெற்றக்கூடிய இந்த மாநாட்டிலே எழுச்சியோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களே, இங்க போலா யாரு? நான் தான். என்னாச்சுங்க? கரண்ட் பில்லு கட்டல, இதுல என்னாச்சுன்னு